ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது கவின்ஸ் ஆல் இன் ஒன். இன்றைக்கி வீடியோவில் கோதுமை மாவு அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் வீட்டுக்கு வர குழந்தைங்களுக்கு ஏதாவது ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு. இது நான் கோதுமை, மைதா, ரவை 3 கலந்து செஞ்சுருக்கேன். நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமையில் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த அப்பம் செய்கிறதுக்கு ஒரு பவுலில் 1/2 கப் கோதுமை மாவு, 1/2 கப் மைதா, 1/2 கப் ரவை, இது 3மே சம அளவில், அதாவது அரை கப் சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லாத்தையுமே நீங்கள் ஈவனாக அளந்து எடுத்துக்கோங்க. சுகருமே ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன், அதுவுமே 1/2 கப் தாங்க. உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா 3/4 கப் கூட நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அதாவது தண்ணி எதுவுமே ஊற்றாமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏதோ இந்த மாதிரி. தண்ணி பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு எடுத்துக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு இருக்கிற சுடு தண்ணிங்க இது, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். டோட்டலாக அதுக்கு ஒரு 1.25 கப் தண்ணி தேவைப்படுங்க. நம்ம எல்லாத்தையுமே ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது. ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா அப்பம் சரியான பதத்தில் வராது. அதனால் தேவைப்பட்டால் இன்னொரு 1/4 கப் நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா சின்ன சின்ன கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மாவு ரொம்ப கெட்டியாக இருக்கிறதுனால இன்னொரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கரண்டி வச்சு நம்ம அந்த மாவை எடுக்கும்போது அதோட பதம் இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ இந்த மாவை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 1/2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. மாவு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சமையல் சோடா ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தாங்க, தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். மாவு இந்த பதத்தில் இருக்கணுங்க. அப்போ தான் அப்பம் நல்லா பிரிஞ்சு வராமல், அதாவது எண்ணெயில் ஊற்றின உடனே பிரிஞ்சு வராமல் வரும். இப்போ கரண்டியில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். சூடான எண்ணெயில் அதை ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாகிடக்கூடாது. ஓரளவுக்கு நார்மல் ஹீட் ஆகும்போதே நம்ம ஊற்றிடணும். ஸ்டவ் சிம்மிலே இருக்கட்டும். நம்ம ஊற்றின உடனே கொஞ்ச நேரம் கழித்து பூரி மாதிரி பொஸ்ஸுன்னு வர ஆரம்பிக்கும். அது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் அதை திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி டபுள் சைடுமே வேக விட்டு இப்போ எடுத்துக்கலாம். சுட சுட அப்பம் ரெடி ஆயிடுச்சுங்க. திரும்பவும் அதே மாதிரி கரண்டியில் கொஞ்சமாக மாவு எடுத்து சூடான எண்ணெயில் ஊற்றிக்கலாம். அது நல்லா பூரி மாதிரி நல்லா பொங்கி வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இது மாதிரியே மீதம் இருக்கிற எல்லா மாவையுமே நம்ம இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கலாம்.
அவ்வளோதாங்க, சுவையான கோதுமை மாவு அப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.